தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சித்திரை திருவிழாக்கான சிறப்பு நிகழ்ச்சி. பொதுவாகவே நம்ம கடந்த ஒரு 3 நாட்களாக சித்திரை திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய திருக்கல்யாணம், திருத்தேரோட்டம், வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் தந்தி தொலைக்காட்சி மூலிமா பார்த்துருப்பீங்க. பிரத்யேகமாக பல இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருப்போம். அதே போல தான் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் அந்த சித்திரை திருவிழாவில். குறிப்பாக கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளாக அழகர் மலையிலிருந்து வெளியே வருவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மண்டுக முனிவருடைய ரிஷிக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தான் கள்ளழகர் கோவிலை விட்டே வெளியே வராரு. இதுதான் அந்த முக்கியமான நிகழ்ச்சி. அவர் வெளியே வர்றதுக்கான காரணமே இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேனூர் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். அந்த தேனூர் மண்டபத்தில் தான் சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த தேனூர் மண்டபத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பிரத்யேகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சித்திரை திருவிழா, அழகர் கோவிலுடைய சித்திரை திருவிழா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிருச்சு. ஸோ அந்த நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று மே 12ஆம் தேதி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். அதுவும் குறிப்பாக பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய காட்சிகள் நேற்று நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்த்த வாரியம் நடைபெறும். அவருக்கு மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா தீர்த்த வாரியத்துலேருந்து அவர் ஃபுல்லாக நல்லா அவர் சந்தோஷப்படும் அளவுக்கு பக்தர்களுடைய அந்த நீர் பீச்சி அவர் தீர்த்த வாரியத்தில் குளித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை முழுவதும் கள்ளழகர் இந்த அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் மக்களை போய் பார்வை விட்டு வருவார் அழகர். அதோடு சேர்த்து நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீரராகவர் பெருமாள் கோவிலில் அழகர் நேற்று இரவு ஓய்வு எடுக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்குன்னு சொல்ல முடியாது, லட்சக்கணக்கான மக்களை நேற்று ஒரே நாளில் அழகர் சந்திச்சுட்டு நேற்று நைட்டு ஓய்வு எடுத்துடுறாரு. மீண்டும் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் அந்த வீரராக பெருமாள் கோவிலிருந்து கிளம்பி இன்று மாலை 4 மணிக்கு தேனூர் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியது தான் அடுத்த நிகழ்வு. பொதுவாக இந்த மதுரை சித்திரை திருவிழா அப்படின்றது வெறும் கொண்டாட்டத்திற்காக மட்டும் அல்லாமல் அதில் ஒரு வரலாறும் இருக்குங்க. சுமார் ஒரு 400 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு வரலாறு தான் இந்த விஷயத்துக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த மண்டுக ரிஷியுடைய அந்த முனிவருடைய ரிஷி அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக கள்ளழகர் கோவிலிருந்து வெளியே வருவதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அப்போது அந்த மண்டுக முனிவர் அந்த ரிஷிக்கு எதுக்கு அந்த சாப விமோசனம் அளிக்கணும், அப்படி என்ன பாவம் அவர் செஞ்சார் அப்படின்ற ஒரு காரணம் கண்டிப்பாக விளக்கியே ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதை தான் இந்த வரலாறு உள்ள இந்த சித்திரை திருவிழாவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுதாபஸ் என்ற மகாரிஷிக்கும் துர்வாசா என்ற முனிவருக்கும் நடக்கக்கூடிய இந்த அன்பு போர் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். சுதாபஸ் பார்த்தீங்கன்னா சுந்தரராஜ பெருமாளை நினைத்து ஒரு தவத்தில் இருக்காரு. அவர் தவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த துர்வாசான்ற அந்த முனிவர் இவரை சுதாபஸை கூப்பிடும்போது அவர் ரொம்ப ஆழ்ந்த தவத்தில் இருந்த ஒரு காரணத்தினால அவர் துர்வாசாவுடைய அவர் கூப்பிட்றதுக்கு செவி சாய்க்கலை, அவருக்கு சரியாக அவருக்கு உபசரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால துர்வாசா பார்த்தீங்கன்னா அவர் கோபம் அடைகிறாரு. கோபம் அடைஞ்சு மனிதனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத நீ, ஒரு மரியாதை கொடுக்க தெரியாத நீ ஒரு மண்டுகமான ஒரு விஷயம், அதனால் நீ தவளையாக நீ போகிறதுக்கு நான் உன்னை சாபமிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டுறாரு போல்.
அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாபம் விட்டனால அவரும் தவளையாக மாறிடுறாரு. துர்வாசாட்ட போய் சுதபஸ் போய் தொடர்ந்து என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு வந்து திரும்ப வந்து நீங்கள் எனக்கு மோட்சம் கொடுங்க, நான் திரும்ப இயல்பு நிலைக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி துர்வாசாட்ட வந்து அவர் வந்து தொடர்ந்து அவர் கெஞ்சுறாரு. அவர் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் வந்து கள்ளழகர் வந்து வரக்கூடிய நேரத்தில் வந்து நீ அவர் அன்னைக்கு வந்து கள்ளழகர் வரும்போது நீ அவர்கிட்ட வந்து மோட்சம் பெற்ற அப்படின்னா வந்து நீ இயல்பு நிலைக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி துர்வாசா வந்து சொல்லிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, சுந்தரராஜ பெருமாள்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி என்னை வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன், அதனால் எனக்காக நீங்கள் வந்து எனக்கு வந்து சாப போஷணம் கொடுக்கணும், அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைகை ஆற்றுக்கு வரணும், வந்து எனக்கு இந்த சாப மோசனம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய வேண்டுதலையும் அவருடைய அவர் கேட்கறதுனால வந்து சுந்தரராஜ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகராக வந்து அழகர் கோவில் மலையிலிருந்து அவர் வந்து வைகை ஆற்றுக்கு வராரு. அதனால் வைகை ஆற்றுக்கு இங்கே வரும்போது இந்த தேனூர் மண்டபத்தில் வச்சு தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுது. இந்த நிகழ்ச்சி நடைபெற விதமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க மோட்சம் கொடுக்குறது அப்புறம் திருப்பி வந்து என்ன செய்யறாங்க, 4 வீதியில சாமி வரும். எந்த தேசியம் நோக்கி போய்கிறதோ அந்த திசைக்கு கூட என்ன அமோகமாக இருக்கும். வைகை ஆற்றில் வந்து கள்ளழகரை இறங்கும்போது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து மறுபடியும் தெற்கிலிருந்து மேற்கு நோக்கி போவார். அந்த தெற்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிற நிகழ்ச்சியை வந்து எங்கள் ஊர் வந்து இந்த ஊர்லேருந்து மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால மேற்கு நோக்கி போகும்போது கையெடுத்து கும்பிட்டு 3 முறை தேனூர் மக்களுக்கு நன்றி, தேனூர் மக்களுக்கு நன்றின்னு சொல்லி சொன்னதாக வரலாறு இருக்குது. அதற்கான ஆதாரமும் இருக்குது. ஆனால் தற்போது வந்து அதுகெல்லாம் வந்து இருக்கா என்னான்னு உற்று கவனிக்க முடியலை எங்களால். ஆனால் நாங்கள் கேட்டதுக்காக போது அவங்க இல்லை, அதெல்லாம் நாங்கள் வந்து இப்போயும் நாங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே அழகர் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வைகை ஆற்றில் இறங்கி மேற்கு நோக்கி போவார். அந்த மேற்கு நோக்கி போகிறதுக்கான காரணமே எங்கள் தேனூர் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த ஒரு நிகழ்வாக மட்டுமே மேற்கு நோக்கி போவாரே தவிர அதற்கான நிகழ்வு தான். ஓகே, இப்போது நீங்கள் வரும்போது உங்கள் குடும்பத்தார் வந்து இங்கே கொக்கு கொண்டு வரதா வழக்கம் சொன்னாங்க, அது என்ன காரணம்? கொக்கோட சிறப்பு வந்து நான் அறிந்த வயலுக்கு வந்து கொக்கை நம்ம ஒரு தடவை பிடிச்சிட்டா அது பிடித்ததற்கு அப்புறம் உணவே உட்கொள்ளாது. உணவே உட்கொள்ளாமல் தானாகவே அது இறந்து விடக்கூடியது. எனக்கு தெரியும், நம்ம நல்லா பார்த்துருக்கேன். அதனாலேயோ என்னமோ இந்த கொக்கை பறக்க விடணுன்னு சொல்லி அந்த காலத்திலேருந்து இருந்திருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோக எனக்கு தெரிந்த வரையில் இந்த கொக்கை வந்து நம்ம வந்து வளர்க்கவும் முடியாது. அது செயற்கையாக நம்ம வந்து வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இதுவரை எனக்கு தெரிந்த அளவுக்கு இல்லை. நம்ம வந்து அந்த நேரத்துக்கு இப்போ இன்றைக்கி திருவிழா அப்படின்னா நான் நேற்று பிடிக்கணும், இல்லை இன்றைக்கி காலையில் பிடிப்போம். அதுவும் தேனூரில் மட்டும்தான் பிடிப்போம், வேறு எந்த ஊர்லேயும் நாங்கள் பிடிக்க மாட்டோம். எங்கள் ஊர்லேயே பிடிச்சி அதை நாங்கள் கொண்டு வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் எங்கள் ஊரில் நடந்த வருடங்களையும் சரி இப்போ வரையும் எங்கள் குடும்பம் அதை தொடர்ந்து தொன்றுவிட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். இனி வரும் காலங்களிலையும் வந்து எங்களுடைய சந்ததியை செய்யணும்னு நாங்கள் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு போவோம். கண்டிப்பாக அதை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. எங்களுக்கு அந்த இறைவன் அருள், கள்ளழகர் அருள் எப்போ இருக்குது. எல்லாரும் பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு குடும்பம் வந்து இந்த வழிமுறை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க ஊர்லேயே அந்த கொக்குகளை பிடித்து கொண்டு வந்து இங்கு அந்த சம்பிரதாயத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த வழக்கம் தொடர்ந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். வரலாறு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் திருவிழா. வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வரலாறுகளை இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றதுக்கு இது ஒரு சான்று. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய இந்த திருவிழா அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க
கிராமத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக தான் இருக்கும். நடக்கிற அந்த திருவிழாவானது நகர்பகுதிக்குள்ளே இருந்தாலும் ஆனால் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்திலேருந்து சுற்றியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பாங்க. வீட்டிலேருந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்து குடும்பமாக இங்கே மதுரை நகர் நோக்கி அவங்க படையெடுத்து இங்கே அவங்க சாப்பிடக்கூடிய நிகழ்வு பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து இங்கே ஒரு குடும்பத்தார் வந்து ரொம்ப அழகாக இந்த திருவிழாவை அவங்க கொண்டாடிக்கிட்டு அவங்க அழகாக அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், எங்கேருந்து வரீங்க? எத்தனை வருஷமா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க? பொதுவாக பிறந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த திருவிழாவுடைய வரலாறு இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அழகர் வந்து மண்டக மகரிஷிக்கு வந்து மோட்சம் கொடுக்கறதுக்காக அழகர் மலையிலேருந்து வர்றாரு. அடுத்து தசோதாரம் முடிச்சுட்டு இந்த மோட்சம் கொடுக்கறது என்ன நடக்கும்ன்றது பார்த்தீங்களா இன்னைக்கு? என்ன நடந்துச்சு? மேலேருந்து அழகர் மோட்சம் கொடுப்பாரு. மண்டகம்ன்றது கவலை. ஆனால் வந்து கொப்பை பறக்க விடுவாங்க. கொப்பை பறக்கிறது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். திருவிழாவிற்கு 18 வருஷம் பார்க்கும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு. மதுரை திருவிழா இவ்வளோ கூட்டம், இவ்வளோ நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நம்மளும் அதில் ஐக்கியமாயிட்ட மாதிரி இருக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் சார். 20 நாள் நம்ம தெற்காசி வீதியிலேருந்து வர்றோம். நாங்கள் மீனாட்சி திருவிழா ஆரம்பிச்சதுலேருந்து திரும்ப அழகர் மலைக்கு போகிற வரைக்கும் ஜாலி தான் சார். 20 நாளுமே பங்கேற்பீங்களா? 20 நாளில் ஒரு நாள் கூட தவற மாட்டோம். நம்ம அங்கே மீனாட்சி கோயில் பக்கத்துல தான் நம்ம வீடு. அதனால மீனாட்சி திருவிழா தவறுனதே இல்லை, பார்த்துருக்கோம். அதே மாதிரி அழகர் எதிர் சேவையில இருந்து திரும்ப அவர் மலைக்கு போற வரைக்கும் அழகர் பின்னாடியே தான். நைட்டு ஸ்டே பண்ண மட்டும் தான் வீடு. சாப்பாடுல என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு காலை சாப்பாடு மட்டும் வீட்டில் சாப்பிட்டு வரதுங்க சார். மத்தியானம் இங்கே பிரசாதம் தருவாங்கல்ல, அது சாப்பிட்டுக்கிறது. நைட்டு சாமியை பார்த்துட்டு போறப்பே ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடுறது. அவ்வளவுதான் சார். சாமியை பார்க்கறது முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? அதனால இந்த நேரமா பார்த்து வீட்டுல 3 நேரம் சமைக்கிறது இல்ல பொதுவா? அப்படி இல்ல சார். 3 நேரம் வருஷம் ஃபுல்லா சமைச்சிட்டு தான் இருக்கும். சாமி முக்கியமா, வீட்டுல சாப்பாடு முக்கியமா சொல்லிடுறது. ஆமாங்க சார். திருவிழா வந்து நான் சின்ன பிள்ளை, நான் பிறந்தது எல்லாமே மதுரை தான். தெற்குமாசி தான் பிறந்தது. இந்த திருவிழா வந்து எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருவிழாவை. அதனால் நான் என் குழந்தைகளுக்கு அதே மாதிரி சொல்லி கொடுத்தது பிடிக்கும். டெய்லி சாமி பார்க்க வந்துருக்கேன். திருவிழா மீனாட்சி திருவிழா 10 நாள் திருவிழாவும் 12 நாள் திருவிழா, பூப்பல்லாக்கு, தேரோட்டம் எல்லாமே பார்த்து முடிச்சுக்கணும். அதே மாதிரி எதிர் சேவை கன்ஃபார்மாக போய் பார்த்துருவோம். இந்த திருவிழாவுடைய முக்கிய நோக்கமே இந்த மண்டக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்குறது தான். குதிரை வாகனம் பார்த்துருவோம். ஒரு 15 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுக்குள்ள மண்டபமே மண்டபப்படி போட்டிருந்தோம். நாங்கள் மண்டபப்படி போட்டிருந்தோம். நிறையா இதெல்லாம் டொனேஷன்லாம் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் வந்து உள்ளே போடக்கூடாது, இதனால போடல ஆற்றுக்குள்ள. முந்தைய திருவிழா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஃபேமஸ் இல்லை. அதில் ஃபேமஸாக தமிழ்நாடு ஃபேமஸாக இருந்தது. இப்போ உலக ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு கூட்டம் எல்லாருமே இன்னைக்கு வந்து நேரில் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த திருவிழா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமாக தான் பார்க்குறாங்க. பல்வேறு பகுதிகளிலேருந்து, கிராமப்புறங்கள்லேருந்து, நகர்ப்புறங்கள்லேருந்து இந்த திருவிழாவை பார்ப்பதற்காக உள்ளே வருவாங்க. மக்கள் அவங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் அந்த திருவிழா. அந்த சந்தோஷம் அவங்களுடைய முகத்திலையும் தெரியுது. குடும்பமாக ஒன்று கூடி இங்கே இருக்கும்போதும் அதை பார்க்க முடியுது. திருவிழா அப்படின்றது வந்து பொதுவாக கொண்டாட்டம் மட்டும் நம்ம வந்து சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா வந்து கொண்டாட்டத்தையும் தாண்டி ஒரு திருவிழா எப்படி உருவாக்கப்பட்டது, எதனால் நம்ம அந்த திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறோம் அப்படின்றத இன்றைய இளைஞர்கள் வந்து நீங்கள் பொதுவாகவே தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் வந்து ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி, அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திருவிழாக்கள் எப்படி கொண்டாடப்பட்டது, அது எப்படி இப்போ நவீனமயமாக மாற்றப்பட்டு இன்றைய காலகட்டத்தில் எப்படி கொண்டாடப்படுதுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுபடுதலான ஒரு விஷயமாக நிறையா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேனூர் என்ற இடத்துல தான், அங்கே இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் தான் வந்து கள்ளழகர் வந்து இந்த மோட்சம் கொடுப்பதற்காக வருவதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 2 புறமும் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் நடக்கிறதுக்கு மத்தியில் வந்து முன்பெல்லாம் வந்து மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் அப்படின்றது வந்து
மாசி மாதம் நடைபெற்று வந்ததாக சொல்லுவாங்க. நான் சொல்றது வந்து 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாசி மாதம் தான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய திருக்கல்யாணமும் அது மட்டும் இல்லை திருத்தேரோட்டமும்லாம் அப்போ தான் நடக்குமா. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து சுற்றுப்புறத்தில் கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால திருவிழா பார்ப்பதற்கு ஆட்களே வராத ஒரு சூழல் வந்து நிலவியதாகவும், அதனால் கள்ளழகரை பார்க்கக்கூடியதற்கு ஒரு மக்கள் வந்து அதிகமான அளவு வருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தையே பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்துக்கு வந்து மாற்றப்பட்டதாக கூறப்படுது. அதனால் ஒரே நேரத்தில் வந்து 2 திருவிழாக்களும், அதனால் 20 நாட்கள் வந்து மதுரையே வந்து ஜெகஜோதியாக அந்த திருவிழா கோலங்கள் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வரலாறு இங்கே சொல்லப்படுது. இந்த 20 நாள் திருவிழாக்கள் கொண்டாடப்படுறோம்னா அப்படின்னா மதுரையோடைய மன்னராட்சிகள் இருக்கும்போது அவங்க கொண்டு வந்த இந்த வரலாறு தான் கூடப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்த பிறகு நம்ம அழகருடைய அவதாரமே வேற. ஆமாங்க, தசாவதாரம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நைட்டு நடைபெறும். குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ராமராயர் மண்டபத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். முத்தாங்கி அவதாரம், மச்ச அவதாரம், கூர்மை அவதாரம், அதுபோக வந்து வாமன் அவதாரம், ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம் போன்ற பல்வேறு அவதாரங்கள், குறிப்பாக வந்து மோகினி அவதாரத்தோடு அவர் வந்து முடிப்பார். அவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ராமராயர் மண்டபத்தில் வந்து இன்றைக்கி இரவு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பார்ப்பதற்கு நைட்டு 12 மணிக்கு கூட பார்த்திங்கன்னா மக்கள் இங்கே ஒரு 1000கணக்கான மக்கள் இங்கே வந்து கூடி அழகருடைய தசாவதார நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி அளிக்கும். அதை பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. எப்படி வந்து மீனாட்சிக்கு வந்து திருமணம் முடிந்த அன்று இரவு வந்து பூப்போலாக்கு நிகழ்வானது நடைபெறுமோ அதே மாதிரி அழகருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு மோட்சம் வழங்கிட்டு எல்லா மக்களையும் வந்து குளிர்விச்சுட்டு சந்தோஷப்படுத்தி பார்த்து முடிச்சது பிறகு அவர் வந்து திரும்ப மலைக்கு போகணும் இல்லைங்களா. போகிறதுக்கு முன்னாடி வந்து தல்லாகுளம் பகுதியில் வந்து அவருக்கு பூப்பொல்லாக்கு நிகழ்ச்சியானது நடைபெறும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இரவில் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அது கொஞ்சம் லேட் நைட், ஒரு 2 மணி 3 மணிக்கு அந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். 2-3 மணியாக நடந்தாலும் கூட அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் கூடி அழகரை மீண்டும் அவர்கள் வந்து தரிசிப்பார்கள். அந்த நிகழ்வும் நிறையா இருக்குது. அதை முடிச்சிட்டாரு அப்படின்னா அழகர் அப்படியே வந்து மலைக்கு திரும்புதல் தான். அப்புறமேட்டு எதை பற்றி யோசிக்க மாட்டார். நேராக பார்த்தீங்கன்னா அழகர் வந்து அவருடைய அழகர் மலைக்கு சுந்தரராஜ பெருமாளாகவே வந்து மீண்டும் மலைக்குள்ளே அவர் போயிட்டார் அப்படின்னா அங்கே ஒரு வார்ம் வெல்கம் அவருக்கு கொடுத்து அவரை வந்து மீண்டும் மலைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த சித்திரை திருவிழாவுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. மக்கள் வந்து பல லட்சம் மக்கள் இங்கே ஒன்று கூடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு கடவுள் பக்தியை தாண்டி உணர்வுகளையும் தாண்டி இங்கே வந்து சந்தோஷங்களும் கொண்டாட்டங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. பல மக்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்களிலிருந்து மக்கள் வந்து இந்த பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு தொகுப்பாக நீங்கள் தொடர்ந்து 4 நாட்களாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த 4 நாட்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரத்யேகமான காட்சிகளை வந்து நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்கள் வந்து உங்களுக்கு அழகாக காட்டிட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் இந்த ஒரு நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.